ஹாய், நான் தான் உங்கள் கண்ணம்மா. இன்றைக்கி என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தான் சொல்கிறேன். எப்போவுமே நிறைய பேர்கிட்ட பேசும்போது திங்க் பாசிட்டிவ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நானும் யோசிப்பேன், திங்க் பாசிட்டிவ்னா என்ன, அப்போ மட்டும் நான் நல்லது நடந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுருக்கேன். அப்புறம் தான் நம்ம கோவில் போய் சாமி கும்பிட்றோம், மனசுக்குள்ளே தான் வேண்டிக்கிறோம். ரீசெண்ட் இயர்ஸில் வந்துட்டு நான் அந்த 11:11 அப்படின்றது ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சிட்டேன். எங்கே 11:11 பார்த்தாலும் நான் வந்து உடனே ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்போ நம்மளுக்கு மேலே ஏதோ ஒரு சக்தின்னு இருக்க போய் தானே நம்ம சத்தமாக பேசலைனாலும் நம்ம மனசுக்குள்ளே நினைக்கும் போதே அந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்றதே நான் நம்பினேன். அப்போ தான் புரிஞ்சிச்சு, நம்ம நல்லதை நினைக்கலனாலும் பரவாயில்ல, கெட்டதை நினைக்காமல் இருக்கணும். ஏன்னா நம்மளோட எண்ணங்களுக்கு வந்து ரொம்பவே பவர் இருக்குது. ஸோ எப்போயுமே பாசிட்டிவ் திங்கிங்கோடயே இருக்கணும், முடிஞ்ச வரை கெட்டதை நினைக்காமல் இருக்கணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். அதனால தான் இப்போலாம் என்ன பண்ணுறேன்னா, ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு நடக்கணுன்றதை நினச்சிட்ருக்கேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம்ஸாவது இது நடந்துடும், நான் இப்படி ஆகிடுவேன், இந்த விஷயம் நடந்துடும் அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்கேன். அப்படியாவது அந்த விஷயம் ஆகட்டுமே அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்களும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து இது நடக்கணும் அந்த மாதிரி சொல்லி வேண்டிகிட்டு இருப்பீங்க. அதை நீங்கள் அடிக்கடி நினச்சிட்டே இருங்க, கண்டிப்பாக நடக்கும். அப்படி ஏதாவது விஷயம் இருந்தால் அதை என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.